ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளோடைய முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோஸ்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எப்போல்லாம் நான் புது வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அப்போ உங்கள் மொபைலோட நோட்டிஃபிகேஷனில் அறிவிப்பு வந்துடும். ஸோ வாங்க இன்னும் வீடியோவை இன்றைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரெண்டிங் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஓகே, இன்றைய நாளோட முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல் என்ன? ஏன்னா வந்து ஸோ ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப்லி 100ல் ஒரு 85% எல்லா ஜாபும் நம்ம வந்து கவர் பண்ணுறது உண்டு. ஸோ ஒரு சில ஜாப் வந்து நம்ம வீடியோ போடுறதும் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இன்றைய நாளோட முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோவில் வந்து அந்த வேலைவாய்ப்புலாம் முக்கியமான வேலைவாய்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இதில் வந்து கவர் பண்ணுறது உண்டு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைவாய்ப்புகள் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. சப்போஸ் மறந்துருக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு சில வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் இந்த மாதிரியான வீடியோஸில் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவேன். சப்போஸ் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மோர் டீட்டெயில் இன்னும் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் நம்ம வீடியோஸ் போடுறதை தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா ஜாப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், முக்கியமான ஜாப்லாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்னென்ன ஜாப்லாம் முக்கியமான ஜாபு, ஸோ அதுக்கு என்னென்ன லாஸ்ட் டேட்டு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆவின் ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆவின் திருநெல்வேலி ரெக்ரூட்மெண்ட் 2018 7 போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணியாச்சு, பார்த்த நண்பர்களுக்கு தெரியும். ஸோ 8ஆம் வகுப்பு அப்படி இல்லைன்னா எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவிலேயே. அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த லோ பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. சப்போஸ் வந்து 10th வரையும் முடிச்சுட்டு இப்போ 10th வரையும் படிச்சுட்டு அதுக்கிட்ட படிக்காமல் கூட ஒரு நபர்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து அதை தெரியப்படுத்துங்க. சப்போஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? அடுத்து கரூர் கோர்ட் டிஸ்ட்ரிக். ஓகேங்களா? கரூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. 9 காலி பணியிடங்கள். இதுக்கு நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம், பார்த்த நண்பர்களுக்கு தெரியும். பார்க்காத நண்பர்கள் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டு 10/12/2018 முடிவடையுது. சப்போஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும் உங்களுக்கு. சப்போஸ் இதில் ஒவ்வொரு வேலைவாய்ப்பை பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு விண்ணப்பிக்கிறதா இருந்தால் விண்ணப்பிக்கலாம். அடுத்து யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2018க்கான 60 காலி பணிகள் அறிவிச்சிருந்தாங்க. எனி டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கக்கூடிய போஸ்ட்டு. சப்போஸ் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 13/12/2018 லாஸ்ட் டேட்டு முடிவடையுது. அடுத்து பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட். சரிங்களா? எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட் 2018லேருந்து பேங்க் ஜாப்பு ஒரு 38 வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஏ மற்றும் பிசிஏ முடித்தவங்களுக்கு கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட்டு 6/12/2018 முடிவடையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெல் சென்னை ரெக்ரூட்மெண்ட் 2018க்கான 16 காலி பணிகள் அறிவிச்சிருந்தாங்க. பிஇ மற்றும் பிடெக் முடித்தவங்க விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இதுக்கான லாஸ்ட் டேட் 12/12/2018. ஸோ இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்கு எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் திருநெல்வேலி ரேலி. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம இதுக்கு வந்து வீடியோஸ் பண்ணியாச்சு. ஆனால் வந்து 12/12/2018 அதனோட லாஸ்ட் டேட்டு ஒரு 2 நாட்கள் நடக்குது. ஸோ ஓகேங்களா? 2 பேட்சாக வந்து பிரித்து ஓப்பன் ரேலி நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு கலந்துக்கலாம். இது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும், என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. அப்படி இல்லைனா சேனலில் அந்த வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் செலெக்ஷன் தான், எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களை வந்து ஹைட் வெயிட்லாம் பார்த்துட்டு உள்ளே விட்டுருவாங்க. ஸோ எடுத்தோன்னே ரன்னிங் இருக்கும், ரன்னிங் முடிச்சுன்னா ஃபுல்லாப்ஸ் இருக்குது, ஃபுல்லாப்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து செலக்ட் ஆகிடலாம். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரேலி திருநெல்வேலியில் நடக்குது. அனைத்து டிஸ்ட்ரிக்கும் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட்டு 12/12 அதனோட முடிவடையுது. 2 தேதியில் நடக்குது. ஸோ ஓகேங்களா? மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து டிஎன்பிஎஸ்சியை பற்றி நம்ம பேசணும், நிறையா பேசணும். ஏன்னா வந்து நிறைய ஜாப் வந்து அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து லைப்ரரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைவாய்ப்புமே அறிவிச்சிருந்தாங்க. 29 காலி பணியிடங்கள் கொடுத்துருந்தாங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இல்லை, லைப்ரரியன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு லாஸ்ட் டேட்டு 16/12/2018 முடிவடையுது. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிஏஐஎல் ரெக்ரூட்மெண்ட் 2018க்கான 160 காலி பணிகள் அறிவிச்சிருந்தாங்க. பிஇ மற்றும் பிடெக் முடித்தவங்க விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான். ஸோ 30/11/2018 இன்றைக்கி முடிவோடைய. சப்போஸ் நீங்கள் பிடெக் பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அடுத்து தமிழ்நாடு போஸ்டல் ரெக்ரூட்மெண்ட் 2018க்கான 11 காலி பணிகள் 8ஆம் வகுப்பு முடிச்சினால போதும். இதுக்கு நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ சேனலில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 3/12/2018 லாஸ்ட் டேட் முடிவடையுது. சப்போஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீடியோ போட்டிருக்கேன், அப்படி இல்லைனா லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து தேனி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 80 காலி பணிகள். இதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டாச்சு. தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரூரில் வந்து 2 விதமான போஸ்டிங் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கரூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து இன்னொரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டாங்க. அது தொடர்ந்து இன்னொரு இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட்டே பார்த்தது அது ஒன்று, ஓகேங்களா? ஸோ தேனி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 80 வேகன்சிஸ். ஸோ 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எழுத படிக்க முடிச்சிருந்தா விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஸோ இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் இன்றைக்கி, ஓகேங்களா? இன்றைக்கி மறந்துடாதீங்க, இன்றைக்கி உங்கள் நண்பர்களை தெரியப்படுத்துங்க. அடுத்து டிஎன்எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் 2018க்கான 25 காலி பணிகள். எனி பிஎஸ்சி முடித்தவங்க விண்ணப்பிக்கக்கூடிய போஸ்ட்டு. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் இதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்றைய நாளோட முக்கியமான வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாம் தான். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த வேலைவாய்ப்புக்கு வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் வந்து வீடியோ போடாத ஒரு சில வேலைவாய்ப்புகளும் இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த வேலைவாய்ப்புகளும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த சைட் வந்துடும். இதில் அதை பற்றின ஒவ்வொரு வேலைவாய்ப்பை பற்றின நீங்கள் செப்பரேட்டாக அதை பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் தான் வேறு எங்களை சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுபோல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ தேங்க்யூ டு வாட்சிங் லேர்னிங் சன் சிட்டி.